TBC Tamil News. TBCயின் தலைப்பு செய்திகள். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் உள்ளது என்கிறார் சஜித் பிரேமதாச. தமிழ் பொது வேட்பாளர் என்பது ரணிலின் வெற்றிக்காகவும் சுமந்திரனை தோற்கடிக்கவும் எடுக்கப்பட்ட ஆயுதமே என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு 100க்கும் அதிகமான சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வரவிருப்பதாக உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை நாளை இலங்கை தமிழரசு கட்சியினர் வவுனியாவில் வெளியிடுகின்றனர். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத்தவராதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து தெரிவித்திருக்கின்றேன். நான் இன்றும் அதனை தெரிவிப்பேன், நாளையும் தெரிவிப்பேன். நாட்டின் இனங்கள் மதங்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். 13வது திருத்தம் சட்ட புத்தகத்தில் இருக்கின்றதுதானே. சட்டத்தில் உள்ளதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால் நாட்டின் ஐக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. நீதிமன்ற தீர்ப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. ஏனைய தலைவர்கள் இதனை தெரிவிப்பதற்கு அஞ்சுகின்றனர் என்பது எனக்கு தெரியும். நான் அப்படி இல்லை. நான் சரியான விடயங்களை ஒளிவு மறைவின்றி தெரிவிப்பேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துதல் என்பது அடிப்படையில் ரணிலின் வடக்கு கிழக்கு முகவர்களின் தேர்வாகவும் சுமந்திரனுக்கு எதிரான அரசியலை ஓரணியில் கட்டமைக்கும் நோக்கத்தையுமே கொண்டிருக்கின்றது. ஏனெனில் அந்த அணியினரின் நடவடிக்கைகளே அதனை அப்பட்டமாக பிரதிபலிக்கின்றன. கொள்கையும் இலக்குமற்ற ஒருங்கிணைவு என்பது எந்தவித நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தாது. கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் பேரவை எந்தவித இலக்குமற்று திரட்டப்பட்டு கைவிடப்பட்டு காணாமல் போனது. அது மாதிரியே ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொது கட்டமைப்பினரும் காணாமல் போவார்கள். அப்படியான ஒரு தரப்பினரை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிப்பது என்பது அரசியல் தற்கொலைக்கு ஒப்பானது. தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு அபத்த கனவு. அதனை நோக்கி திரள்வது தேசமாக திரள்வதாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அப்படியான காட்சிகளை பொது கட்டமைப்பினரோ அதற்குள் இருக்கும் கட்சியினரோ ஒருபோதும் பிரதிபலிக்கவில்லை என அரசியல் அவதானி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினர் வவுனியாவில் வெளியிட உள்ளனர். அறிக்கையை கட்சியின் தலைவர் மாவை சேனதிராஜா, துணைத் தலைவர் சி.வி. சிவஞானம், நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோர் ஒன்றிணைந்து மாட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் தயாரித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து கேகாலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக பின்னால் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் நேற்றைய தினம் அவசரமாக தரையிறங்கியது தொடர்பாக விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ஹெலிகாப்டர் எப்பாவல பகுதியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வயல்வெளியில் தரையிறக்கப்பட்டது. அது பின்னர் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டது. அதில் பயணம் செய்த எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. ஹெலிகாப்டருக்கும் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு 100க்கும் அதிகமான சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வரவிருப்பதாக உள்நாட்டு தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் தெரிய வருகின்றது.
ஏற்கனவே பல்வேறு வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம், பொது நலவாய அமைப்பு, சுதந்திரமான தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பு ஆகியவற்றை சேர்ந்த கண்காணிப்பு குழுக்களும் அவற்றில் அடங்கும். இவற்றுக்கு புறம்பாக ஆசிய நாடுகளையும் ரஷ்யாவையும் சேர்ந்த கண்காணிப்பாளர்கள் இவ்வாறு பிற்பகுதியில் வரவிருக்கிறார்கள். தேர்தல்கள் செயல்முறைகள் ஒளிவு மறைவு இல்லாதவையாக இருப்பதை உறுதி செய்வதற்கு வாக்கு எண்ணப்படும் நிலையங்களுக்கு கண்காணிப்பாளர்கள் அனுமதிக்கப்படவிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. ஏற்கனவே வந்து சேர்ந்த சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தபால் மூல வாக்களிப்பை அவதானித்தது உட்பட கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துவிட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சர்வதேச கண்காணிப்பாளர்கள் குழுக்களுடன் சேர்ந்து கொழும்பில் உள்ள வெளிநாடுகளின் தூதரகங்களை சேர்ந்த ராஜதந்திரிகள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தினமான எதிர்வரும் சனிக்கிழமை வாக்களிப்பு முடிவடைந்ததும் நாடு முழுவதும் ஊரடங்கை பிறப்பிப்பதற்கான திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21 ஊரடங்கை பிறப்பிப்பதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை. ஊரடங்கை பிறப்பிப்பது என்பது முற்றுமுழுதாக ஜனாதிபதியை பொறுத்த விடயமே. தற்போதைக்கு அதற்கு திட்டம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலப்பகுதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக விவரங்களை செய்தியாளர்களிடம் கூறிய வியானி குணதிலக்க, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பணிகளுக்கென்று நியமிக்கப்பட்ட விசேட குழு அதன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கொழும்பு ஆங்கில வார பத்திரிகையான சண்டே டைம்ஸ் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2022 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட 51 என்ற தீர்மானம் இம்மாதம் காலாவதியாகின்றது. இலங்கை விவகாரத்தை கையாளும் குழுவை சேர்ந்த முக்கியமான நாடுகளான அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் மற்றும் கனடா ஆகியவை காலாவதியான தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கு கோரிக்கை விடுக்கவிருப்பதாக ஜெனீவா ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சண்டே டைம்ஸ் கூறியுள்ளது. அந்த தீர்மானத்தை இலங்கை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பிறகு 2 வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு இலங்கை வரவுள்ளது. தற்போதைய உதவி திட்டத்தை மீளாய்வு செய்வதற்கும் அலுவலர் மட்டத்திலான புதிய உடன்படிக்கை ஒன்று குறித்து ஆராய்வதற்குமாக வருகின்ற சர்வதேச நாணய நிதிக்குழு புதிய ஜனாதிபதியுடன் முன்னைய உடன்படிக்கைகளில் மாற்றங்களை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராயும் என தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் இந்திய அமைதிகாக்கும் படை நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி உயிர் தியாகம் செய்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த திலீபனின் 37வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. அவரின் உருவப்படத்திற்கு பலரும் ஈகைச்சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செய்தனர். அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது காலை தமிழ் செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.